அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் ஆண்டுதோறும் நேஷனல் மின்ஸ்கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன், அதாவது தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை திட்ட தேர்வு என்ற தேர்வினை நடத்துகின்றது. அந்த வகையில் 2025-2026 கல்வியாண்டிற்கான தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை திட்ட தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்விற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற நேஷனல் மின்ஸ்கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை திட்ட தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.dge.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் அரசு தேர்வுகள் இயக்ககம், டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற அனைத்து விதமான தேர்வு குறித்த அறிவிப்புகள், தேர்வு முடிவுகள், தேர்வுக்கான விண்ணப்ப படிவங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி படிப்பு உதவித்தொகை பெறுவதற்கான தேர்வு குறித்த ஒரு முன்னுரையை பார்க்கலாம். அரசு தேர்வுகள் இயக்ககத்தால் தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி படிப்பு உதவித்தொகை திட்ட தேர்வு, அதாவது நேஷனல் மின்ஸ்கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகின்றது. மதிப்பெண்கள் அடிப்படையிலும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றனர். மத்திய மாநில அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 7ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று 8ஆம் வகுப்பில் பயின்று கொண்டிருக்கும் மாணவர்கள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் 50% மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி பெற்றவர்கள், ஏனையோர் 55% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த தகுதியுடையவர்கள் இந்த தேர்வுக்காக விண்ணப்பிக்கலாம். மாணவர்களது பெற்றோர்களது ஆண்டு வருமானம் 3,50,000 இருக்க வேண்டும், அதாவது 3.5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இந்த தேர்வு எழுதி தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு முடியும் வரை இந்த உதவித்தொகையானது வழங்கப்படும். தகுதியுள்ளவர்கள் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் உதவித்தொகை திட்ட தேர்விற்காக விண்ணப்பிக்கலாம். நேஷனல் மின்ஸ்கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காக அரசு தேர்வுகள் இயக்ககம் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதுக்காக இந்த வெப்சைட்ல நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் டைப் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்ல பிரஸ் ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே அந்த மாதிரி பிரஸ் ரிலீஸ் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. டிஜி டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் NMMS எக்ஸாமினேஷன் 2026 அப்ளிகேஷன் பிரஸ் ரிலீஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த தேர்வு குறித்த முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அரசு தேர்வுகள் இயக்ககம், சென்னை 6000006 தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை திட்ட தேர்வு ஜனவரி 2026. நேஷனல் மின்ஸ்கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் NMMS ஜனவரி 2026. செய்தி குறிப்பு: 2025-2026 கல்வியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் அங்கீகாரம் பெற்ற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் 2026 ஜனவரி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ள தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை திட்ட தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது NMMS நேஷனல் மின்ஸ்கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷனுக்காக விண்ணப்பிக்கலாம். தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை திட்டத்தின் கீழ் படிப்பு உதவித்தொகை 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. உதவித்தொகை வழங்க மாணவர்களை தெரிவு செய்யும் பொருட்டு NMMS தேர்வு அனைத்து வட்டார அளவில், அதாவது பிளாக் லெவல் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு 10/1/2026 சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. தேர்வுக்கான விண்ணப்பங்களை 12/12/2025 முதல் 15/12/2025 வரை இத்துறையின் இணையதளமான www.dge.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் ஆன்லைன் கட்டண தொகை ரூபாய் 50 சேர்த்து தாங்கள் பயிலும் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 20/12/2025. இதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது. மேலும் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு அரசு தேர்வுகள் இயக்ககம் இயக்குனர் அவர்கள் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள். ஆகவே தற்போது 8ஆம் வகுப்பில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை திட்ட தேர்விற்காக விண்ணப்பிக்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் 50% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஏனைய மாணவர்கள் 55% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பெற்றோர்களது ஆண்டு வருமானம் 3.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். இந்த தகுதிகளை உடைய மாணவர்கள்
தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை திட்ட தேர்விற்காக விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக இந்த தேர்வு எழுத விரும்பும் மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கு உங்களது விண்ணப்ப படிவங்களை பதிவிறக்கம் செய்து கொள்வதற்காக திருப்பி இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற இந்த பேஜில் நீங்க வந்தீங்கன்னா இங்க இருக்கு நேஷனல் மின்ஸ்கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நேஷனல் மின்ஸ்கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல நோட்டிபிகேஷன் இருக்கு NMMS ஜனவரி 2026 blank ஃபார்ம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். நேஷனல் மின்ஸ்கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் 2025-2026 விண்ணப்ப படிவம். இந்த விண்ணப்ப படிவம் 2 மொழிகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரே ஃபைல்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல ஆங்கிலம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு கீழேயும் இந்த விண்ணப்ப படிவம் தமிழில் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு எந்த படிவம் தேவையோ அதை நீங்க பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து உங்களது பள்ளி தலைமை ஆசிரியரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை 6 தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை திட்ட தேர்வு 2025-2026 ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க 8ஆம் வகுப்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமே இந்த தேர்வுக்காக விண்ணப்பிக்க முடியும். தேர்வு தேதி 10/1/2026 சனிக்கிழமை. விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 50. விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட்ல பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒன்று ஒட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளாடி உங்களது பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஒன்று ஒட்ட வேண்டும். கல்வியல் மேலாண்மை தகவல் முறைமை எண் அதாவது எமிக்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களது எமிக்ஸ் நம்பர் உங்க TCL கொடுக்கப்பட்டிருக்கும் அல்லது உங்களது பள்ளி தலைமை ஆசிரியரிடம் இருந்து உங்களது எமிக்ஸ் நம்பரை பெற்று நீங்கள் இங்கே எழுத வேண்டும். அல்லது இணையதளம் வழியாகவும் உங்களது எமிக்ஸ் நம்பரை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இணையதளம் வழியாக எவ்வாறு எமிக்ஸ் நம்பரை தெரிந்து கொள்வது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து எவ்வாறு மாணவர்கள் உங்களது எமிக்ஸ் நம்பரை இணையதளம் வழியாக தெரிந்து கொள்வது என்று தெளிவாக புரிந்து கொள்ளலாம். உங்களது எமிக்ஸ் நம்பரை இங்க எழுதி அதன் பிறகு மாணவரின் விவரங்கள் கேட்டிருக்காங்க. பெயர் உங்களது பெயர் பள்ளி சான்றிதழில் உள்ளவாறு தெளிவாக எழுதிக்கோங்க. அப்புறம் பாலினம் ஆண் பெண் 3ஆம் பாலினத்தவர் உங்க பாலினம் டிக் பண்ணி உங்க பிறந்த தேதியை இங்க எழுதிக்கோங்க. நாள் மாதம் மற்றும் வருடம். அதன் பிறகு பயிற்று மொழி தமிழ் ஆங்கிலம் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களது பயிற்று மொழியை டிக் பண்ணிக்கோங்க. வகுப்பினம் கேட்டிருக்காங்க. ஜெனரல் SC SCA ST BC அந்த மாதிரி உங்க வகுப்பினம் டிக் பண்ணிக்கோங்க. தேசிய அடையாள அட்டை எண் மாற்றுத்திறனாளிகளுக்கானது. மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மாற்றுத்திறனாளி இல்லை கைகால் குறைபாடு செவித்திறன் குறைபாடு பார்வை குறைபாடு அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தகுதியான இடத்தில் டிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு தகுதி பெற்றோரின் குடும்ப ஆண்டு வருமானம் 3,50,000 இருக்க வேண்டும். வீட்டு முகவரி கேட்டிருக்காங்க. கதவு எண் மற்றும் தெருவின் பெயர் ஊர் தாலுகா அஞ்சல் குறியீட்டு எண் மாவட்டம் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு பெற்றோரின் விவரங்கள் கேட்டிருக்காங்க. தந்தையின் பெயர் தாயின் பெயர் கல்வி தகுதி தொழில் பெற்றோரின் ஆண்டு வருமானம் 50,000 வரை 50,001 முதல் 1,00,000 வரை 1,01 முதல் 1,50,000 வரை அந்த மாதிரி 4 விதமா கொடுத்திருக்காங்க. உங்களது ஆண்டு வருமானத்தை இந்த டிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. சகோதரர்களின் எண்ணிக்கை சகோதரிகளின் எண்ணிக்கை உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் தேர்வரின் நிலை எண் அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து மின்னஞ்சல் முகவரி கைபேசி எண் இட்டு மாணவரின் கையொப்பம் பெற்றோரின் கையொப்பம் இட வேண்டும். விண்ணப்பத்தில் தேர்வரால் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் பள்ளி பதிவேடுகளில் சரிபார்க்கப்பட்ட உண்மையானவை என உறுதி செய்யப்பட்டு சான்றளிக்கப்படுகிறது. அப்புறமா பள்ளி தலைமை ஆசிரியர் கையொப்பம் மற்றும் பள்ளி முத்திரை செய்வார்கள். விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள விவரங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களால் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்வதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து ஆன்லைன் பதிவேற்ற கட்டணமாக ரூபாய் 50 சேர்த்து உங்களது பள்ளி தலைமை ஆசிரியரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் உங்களது விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வார்கள். விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்ய கடைசி நாள் 15/12/2025. விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 20/12/2025. ஆகவே தற்போது 8ஆம் வகுப்பு பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் மேற்படி தகுதியுள்ளவர்கள் தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை திட்ட தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம். அதிக மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு முடியும் வரை வழங்கப்படும். ஆகவே தகுதியுள்ள மாணவர்கள் விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.